ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன், வரமிளகா, அப்புறம் கருவேப்பில் எல்லாம் போட்டு அதையும் சால்ட்டே பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு அதுவும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா சால்ட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஆனால் நான் ஒரு 3 டம்ளர் வச்சுக்குவேன். அப்போ கொஞ்சம் சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும். அரிசியும் பருப்பையும் ஒன்றா ஊற வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் போட்டு நல்லா அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது மூடி வச்சு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா ரெடி ஆயிரும் சாப்பாடு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா நல்லா ரெடியாக இருக்கும். 1 பாட் ரெசிபியாகவே செஞ்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் வந்துட்டு சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம் நாம்.